சம்டைம்ஸ் நம்ம அவ்வளோதான், நம்ம கிட்டத்தட்ட சக்ஸஸ் பண்ணிட்டோம், முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம போய் வர லெவலில் நின்றுவோம், ப்ளேஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோடு போயிட்டுருப்போம். அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸோடு சுற்றிட்டுருப்போம். அந்த கான்ஃபிடென்ஸ் ஒரு டைம் பிரேக் ஆகும். இல்லைடா இது இல்லை, இது லைஃப் கிடையாது, நீ மறுபடியும் ட்ரை பண்ணு, மறுபடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நமக்கு பிரேக் ஆயிரும். அந்த ஃபுல் ப்ராசஸ் பிரேக் ஆயிரும். அந்த ஒரு செகண்டில் நம்ம எடுக்கிற 2 முடிவு இருக்குது. ஒன்று நல்ல முடிவு, இதை விட ஒரு நல்ல பிளேஸ்க்கு நம்ம போய் நிற்கணும், நின்று திரும்பி பார்க்கணுன்னு ஒரு முடிவு எடுக்கணும். சில பேர் சம்டைம்ஸ் நாமளே யோசிக்கலாம், ஒரு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகி, இல்லை இந்த இதே வேண்டாம், இந்த சைடே நம்ம போவேணாம், இது வேணாம், இது நமக்கு ரொம்ப மன உளைச்சலை தருது, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா நம்மளை விட ஒரு கோலை இந்த உலகத்தை கிடையவே கிடையாது. என்னால் முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று காட்டுறவன் தான் தைரியசாலி. அந்த இடத்துல நிற்கிறதுக்கு பயப்பட்டு, இல்லை மறுபடியும் நான் இதை முதலேருந்து என்னால் பண்ண முடியாது, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துலையும் நம்ம நிற்கக்கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விட்டே கொடுக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியத்தோட ஃப்ளோவில் போயிட்டே இருக்கணும். ஸ்ட்ரக்காகி நிற்காதீங்க, டைம் தான் வேஸ்ட் ஆகும். உங்கள் லைஃப் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, ஆஹா இவ்வளோ டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு கஷ்டப்படாதீங்க. இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும், என்ன வந்தாலும் முடியும். நீங்கள் ஒரு பிளான் வச்சிட்டிங்கன்னா அந்த பிளானை நோக்கி ஓடிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் பார்ப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்.